அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷ் அழகுமதி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க தங்கராஜும் சுரேஷும் உட்காந்து சரக்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாக்யராஜ் அங்கிட்ட போகிறாங்க. அப்போ தங்கராஜ் அவனை உட்கார சொல்லு அப்படின்னு சொன்னதும் பாக்யராஜும் அங்கே உட்காடுறாங்க. உட்காந்ததும் என்ன உட்கார சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இங்கே சுரேஷ்க்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா தங்கராஜ் வந்து பாக்யராஜ் கிட்ட மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உட்கார சொல்கிறாங்களேன்னு நம்ம பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் எதுக்காக என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணலை அப்படின்ட்டு தங்கராஜ் வந்து கேட்குறாங்க. உடனே பாக்யராஜ் இந்த கிட்ட நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க தான் உங்ககிட்ட சொல்லாமல் அதை மறைச்சிட்டாங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கு நான் இன்ன வரைக்கும் வருத்தப்படுறேன். மன்னிச்சிடுங்க. என்னால் தான் உங்கள் தங்கச்சி இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பாக்யராஜ் இருந்துக்கிட்டு. ஆனால் தங்கராஜ் இதெல்லாம் பொருட்டாக நினைக்காம சரி நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னதும் நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண தானே செஞ்சேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு உன் தங்கச்சியை நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது நல்லா பார்த்துக்கிறீங்களா, அதை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. ஏன் உன் தங்கச்சியை நான் நல்லா பார்த்துக்கலையா, அவளுக்கு என்ன குறை வச்சேன் அப்படின்ட்டு தங்கராஜ் கேட்டதும் என்னங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறதுக்கும் கொடுத்தா நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படின்ட்டு இங்கே பாக்யராஜ் சொன்னதும் தங்கராஜ் உடனே கடுப்பாயிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்த விட்டுட்டு பாக்யராஜ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சுரேஷ் வந்துட்டு மாமா மாமா அப்படின்ட்டு அவங்க பின்னாடி போக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே தங்கராஜ் நீ இரு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அங்கே போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு அவன் என்னம்மா என் முன்னாடி பேசிட்டான், அப்போனா அவன் தங்கச்சி என்ன நல்லா பார்த்துக்கலையா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இங்கே தங்கராஜ் யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இங்கே 3 பேரும் உட்காந்து லேடிஸ் வந்து பேசி முடிச்சுட்டு சரி தூங்குவோம் அப்படின்ட்டு ரேவதி வந்து தூங்குறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே மலர் பாக்யராஜ் கிட்ட போய் பேச போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தனித்தனியாக போயிடுறாங்க. இந்த நேரத்தில் ரேவதி தங்கராஜ் கிட்ட போயிட்டு என்னங்க ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்னங்க என்னாச்சு, ரொம்ப குடிச்சிட்டிங்களா, அதான் இப்படி இருக்கீங்களா அப்படின்ட்டு ரேவதி கேட்குறதும் தங்கராஜ் இருந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதை மறைக்காமல் சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்டதும் நான் உன்னை நல்லாவே பார்த்துக்கலையா, உன்னை சந்தோஷமாக நான் வச்சுக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எதுக்காக திடீர்னு இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறாரு அப்படின்ட்டு ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிற ரேவதி, நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உன் அண்ணன் என்கிட்ட அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான், என் தங்கச்சி என்ன பார்த்துக்கிறீங்க, நல்லாவே பார்த்துக்கல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், உண்மையை சொல்லு நீ உன்னை நான் நல்லா பார்த்துக்கலையா அப்படின்ட்டு இங்கே ரேவதி கிட்ட தங்கராஜ் கேட்குறாங்க. உன்னையும் இல்லைங்க நல்லா தான் பார்த்துக்கிடுறீங்க அப்படின்ட்டு ரேவதி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, நான் உன்னை சந்தோஷமாக தானே பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த குறையும் வச்சிருக்கேனா அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எந்த குறையும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறீங்கன்னு ரேவதி வேறு வழி இல்லாமல் சொல்கிறாங்க. உன்னை தங்கராஜ் வந்து உங்கள் அண்ணன் என்கிட்ட எவ்வளோ தூரம் பேசலாம் தெரியுமா, உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு அப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான், எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சுன்னு தெரியுமா, இப்போவே நீ வா என் கூட அவங்ககிட்ட நீ சொல்லணும் எனக்கு முன்னாடியே அப்படின்ட்டு இங்கே தங்கராஜ் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்குங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இல்லை ரேவதி உன்னை நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு என்கிட்ட அப்படி சொல்கிறத பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு தெரியுமா, சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டேன், என் புருஷன் எனக்கு எந்த குறையும் வைக்கலன்னு அவங்ககிட்ட வந்து சொல்லணும், என் மூஞ்சிக்கு நேரவே அவன் எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான், இல்லைனா நீ ஒழுங்காக பார்த்துக்கலன்னு உங்கள் வீட்டில் போய் சொன்னியா, என்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்லாம் ஏதாவது சொன்னியா சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலைங்க அப்படின்னு ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா வா நீ என் கூட இப்போவே உங்கள் அண்ணன்கிட்ட வந்து நீ சொல்லணும் அப்படின்ட்டு இங்கே தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாக்யராஜ் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மலர் என்னங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் குடிக்க மாட்டீங்களே, என்னங்க குடிச்சிட்டு இருக்கீங்க திடீர்னு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பாக்யராஜ் இருந்துக்கிட்டு இல்லை மலர் கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் தான் அவர் வந்து என் வாயை கிளறி விட்டுட்டு போயிட்டாரு, அவர் ஏன் என் தங்கச்சி கல்யாணம் முடிக்கலன்னு கேட்டார். நான் வந்து வீட்டில் சொன்னேன், வீட்டில் உள்ளவங்க தான் உங்ககிட்ட சொல்லலைன்னு சொன்னேன், நான் உன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்கிட்டே வந்துட்டு அவர் நல்லா பார்த்துக்கிற லட்சணம் தான் நமக்கு தெரியுமே, அப்படி இருக்கும்போது என்கிட்டயே வந்து அப்படி பேசினார். அதுக்கு தான் நான் சொன்னேன், சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தா நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தமா, அவள் சந்தோஷமாக இருக்கிறான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, எல்லோரும் முன்னாடியும் ரேவதி அடிச்சிங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு இங்கே பாக்யராஜ் சொன்னதும் மலர் இருந்துக்கிட்டு எதுக்குங்க வந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, இதுவே பெருசாக இதாகி பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஊரில் வந்து இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி, எதுக்குங்க தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு மலர் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே சுரேஷ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அழகுமதியும் நின்றுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு இங்கே தங்கராஜும் ரேவதியும் வந்துடுறாங்க. வந்ததும் ரேவதி கிட்ட சொல்லு உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லு
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு ரேவதி அப்படின்ட்டு மலர் கேட்குறாங்க. உங்கள் அண்ணன் தான் நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறான்ல, நீ சொல்லு, நான் நல்லா இருக்கேன், அவர் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறாருன்னு சொல்லு ரேவதி சொல்லு அப்படின்ட்டு இங்கே தங்கராஜ் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. உடனேவும் ரேவதியும் என்ன அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு அண்ணே, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நீ எதுக்கு நான் அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இங்கே ரேவதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அவகிட்ட வந்து இப்படியெல்லாம் சொல்ல சொல்லி என்கிட்ட சொல்ல சொல்கிறீங்களா? இப்படியெல்லாம் அவள் சொன்னானா நான் நம்பிடுவேனா? அவன் மனசுல இருந்து உண்மை வரல. உண்மை சொல்லு ரேவதி, உன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு ரேவதி, உன் மேலே சத்தியம் பண்ணால் கூட நீ உண்மையை சொல்ல மாட்ட ரேவதி, உன் வீட்டுக்காரர் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் ரேவதி என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லு, உண்மையாகவே நீ சந்தோஷமாக இருக்கிறியா இல்லையான்னு சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் ரேவதி என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. மலர் வந்துட்டு எதுக்குங்க தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சுரேஷ் வந்துட்டு எதுக்கு மாமா, அதான் அக்காவே சொல்லிட்டால, எதுக்கு வேண்டாம் வேண்டாண்ணே, நீயும் பிரச்சனை பண்ணாத, இங்கே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சுரேஷ் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே தங்கராஜ் வந்துட்டு இல்லைடா மச்சான், அவங்க அக்கா என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணி உண்மையை சொல்லட்டும், அதை தானே அவங்க அண்ணன் எதிர்பார்க்குறான், உண்மையை சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னதும் உடனே ரேவதிக்கு என்ன பண்ணன்னு தெரியலை. தங்கராஜ் தலையில் அடித்து சத்தியம் பண்ணி உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமான இல்லை உங்கள் கூட, நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன ரேவதி இப்படியெல்லாம் சொல்கிறேன், நான் அப்போனா உனக்கு சந்தோஷமாக பார்த்துக்கலையா, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எந்த பொண்ணுக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தா ஒன்றும் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. அவள் விரும்பினதெல்லாம் செய்கிறதுக்கு சுதந்திரம் வேணும். அப்படி சுதந்திரம் இந்த வீட்டில் எனக்கு இல்லை. நான் எப்போவுமே அந்த அடிப்படையில் தானே கிடந்துக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி யார் கவனிக்கிறதுக்கு இருக்கிறா, அதுதாங்க எனக்கு எதுவும் பிடிக்கலைங்க, பிடிக்காம தான் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. உடனே தங்கராஜுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன ரேவதி சொல்கிறேன், அப்படின்னா நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கலையா, நீ சந்தோஷமாக இருக்கிறதா நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு என்ன ரேவதி, வீட்டில் உள்ள ஹஸ்பண்டே குழந்தைய பார்த்துக்கிறத விட என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரேவதி வந்துட்டு எனக்கு நிறையா சாதிக்கணும்னு ஆசையெல்லாம் இருந்துச்சு, ஆனால் அந்த எந்த ஆசையும் உங்ககிட்ட சொல்லவும் என்னால் முடியலை, அதெல்லாம் சொன்னாலும் நீங்கள் கேட்குற மனநிலையிலும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்குன்னு நான் என்ன பண்ணிக்கணும்னு ஒன்றுமே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு ரேவதி சொல்கிறாங்க. தங்கராஜ் உனக்கு என்னென்ன ஆசையெல்லாம் இருக்குன்னு சொல்லு ரேவதி, நான் ஒன்றா நிறைவேற்றுறேன், என்னை மன்னிச்சிடு ரேவதி, நீ சந்தோஷமாக இருக்கிறேன்னு நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், இனிமேல் நீ இதெல்லாம் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, நீ உங்கள் வீட்டில் இருந்ததோட உன்னை நான் சந்தோஷமாக ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லு, அதை அத்தனையே நான் செய்கிறேன் அப்படின்ட்டு இங்கே சொன்னதும் உடனே தங்கராஜ் கிட்ட இங்கே ரேவதி அப்படியாங்க உண்மையாவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் ரேவதி, நான் சொல்கிறேன்ல உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன், இங்கே உள்ளவங்க யாருமே உன்னை பற்றி எதுவும் பேச விடாமல் அப்படி நல்லா பார்த்துக்குவேன், நீ என்னென்ன பிடிக்கணும்னு சொல்கிறியோ செய்யணும்னு சொல்கிறியோ அதெல்லாம் உன் விருப்பப்படி செய், நான் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், இது வரைக்கும் நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன்னு சொல்கிறல, அதுக்கு என்னை மன்னிச்சிட்டு ரேவதி அப்படின்ட்டு தங்கராஜ் கையெடுத்து கும்பிடுறாங்க. இங்கே சாரிங்க சாரிங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேணாங்க, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே ரேவதி வருத்தப்படுறாங்க. இதை பார்த்துட்டு பாக்யராஜ், மலர், அழகுமதி, சுரேஷ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மாமா இப்படி மனசு மாறியிருக்காரே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அழகுமதி பரவாயில்லையே இவருக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்குது போல்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.